இரண்டாவது கரை சண்முகம் வரல, அதனால நான் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றேன். கையையே தட்டலாம்ல. இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு நாடகம் நடக்கிறது காரணம். 3 பேருங்க உட்காந்துருக்கேன்னா 4 பேர் அம்பளாருங்க கோயில் திருவிழாவை முடிவு பண்ணி நாடகம் நடத்துறாங்க. இவங்க தான் எல்லாம் இந்த கிராமத்துக்கு எல்லாம் அந்த 4 பேர் அம்பளாருங்க தான். கை தட்டுங்க, தப்பு இல்லை. மூணாவது கரைக்கு அங்கிலி தேவன் குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாலாவது கரை ஹலோ, இது முதல்லா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. இது முதல்லா வரும் பாட்டு, நீங்க நினைச்ச தாளம் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த படாளி வந்தாரையா. உண்மையிலே என் தம்பிகள்கிட்டதே மரியாதையை கத்துக்கிறேன். இப்படி எவனாவது பொழந்து கொடுப்பானடா ஆரம்பத்தில். எந்திரிங்கப்பா, டேய் எந்திரிங்க தம்பி, டேய் எந்திரி. மண்டை வெட்டே ஜெர்லியடா முண்டையெல்லாம். வணக்கம் ப்ரோ, அறிகிறேன் ப்ரோ. உண்மையிலே திறமைக்கு பரிசு, வாழ்த்துக்கள் தம்பி. நீ பெரிய ஆளா வரணும். இங்க வாவேன், ஒரு கைதட்டு கொடுங்க. எதுக்கு வந்த? எதுக்கு வந்தியா? நீங்க படிச்சு என்னவா போறீங்க? முண்டை படிச்சு என்ன போறேன்னா காலேஜ் ஆம்படா. அவன் நம்மள நக்கல் பண்றேன். டேய் ஹரிஹரன், படிச்சு பெரியால வந்து இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, உலகத்துல கஷ்டப்படுற ஏழைவாளைக்கு உதவி செய்யணும். ஓகே சார். சட்டி வரல, சட்டி வரல. அவனுக்கு எதுக்கு சட்டி? அவன் பாவம் முடுக்கான வச்சிருப்பான், பாக்கோல கட்ட மாதிரி. கூப்பிட்டா ஜாமி வருமா? அம்பலாரம்பட்டியில் இருக்கக்கூடிய சுந்தாயி அம்மன் வருமா? உங்க கருப்பை வருவானா? பாண்டிமுனி அல்லோ அல்லோ எக்கோ சார் அல்லோ அல்லோ அல்லோ. அது ஒரு காலம் எங்க ஐயாக்கு உள்ள காலம், பழைய இளவங்க உள்ள துணா பலவரம் பட்டியல கட்டி காத்த ஜாமி
வீரம் குறையாது இந்த ஜாமி சொன்ன சொல்லும் மாறாது நாட்டுல சொல்வாக்கு தப்பாது இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி நாடு மலையாள நாடு கர்ப்ப அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்டாடக்க முடியாதா ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில கர்ப்ப இறங்கி வாடா. அழகு மலை காடு எங்க பருப்பே படுத்திருப்பது அருவி மலை சோங்கடா கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா கர்ப்ப உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்தோ மாடு சாயனம் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலஜமே இந்த பிள்ளைகளை காப்பாத்துறது உண்மையானா எங்க ஆத்தா இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல குடியிருக்க தங்கச்சி இறங்கி நான் உள்ள குலவ ஓட்டா அண்ணன் கருப்பன என் வெள்ள குதிரை ஏறி என் சாட்டையை கை பிடித்து என் வீரமுறையாத ஐயனாரு கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில நீ மகுடி ஒட்டி விளையாட எந்திரி கர்ப்ப சொன்ன சொல்லு மாறாதே சொன்ன சொல்லு மாறாது அம்பலகார பட்டி கிழவைக்க ஆண்டதாமி சொல்வாக்கு தப்பாதுப்பா சொல்வாக்கு தப்பாதுடா வாடாடே கிழவா என்ன நினைக்குது இந்த குலங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாரு எங்க ஐயனாரும் கருப்பனும் ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியலடா வராடே ஐயனார் கருப்பரும் அஞ்சு ஜட பரஞ்சி வரட்டா அஞ்சு ஜட பரஞ்சி வர ஏத்தி தகர பொண்டாக்கி ஏத்தி தகர பொண்டாக்கி அருவா புடி அருவா ஆர்ப்பரிக்க மிச்சாருவா அருவா புடி எருவா ஆள் பறிக்கும் பிச்சருவா. அருவா புடியருவா எங்க கருப்பே ஆர்ப்பரிக்க நார வரக்காத 48 மடையாண்ட கருப்பா இறங்கி வாடா. சித்திர மாஜத்தில தேரோடும் மதுரையில சித்திர 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 மாசத்திலே தேரோடும் மதுரையிலே சித்திர மாஜத்தில தேரோடும் மதுரையில எங்க கனவே திரியாடுற நாளையில ஒத்தகாலே அவனுக்கு ஜப்பானியா பாணியா ஒரு காடு அவனுக்கு நொண்டி போய ஒரு காலு அவனுக்கு நொண்டி குழியாய் மேலமட கம்மாயா இளவர கம்மாயாய் மேலமட கம்மாயா இளவர கம்மாயாய் எங்க பாண்டி முனி படுத்திருப்பது கலங்கரியா மாடியே இறங்கி வாயா முடியா. எந்த மட உனக்கு உகந்த மட மாடியே இடமட உனக்கு இங்கே வசந்தமட எந்த மட பாண்டிக்கு உகந்த மட வசந்தமட இன்னைக்கு சுருட்டு மட ஏன் அடிக்குதுடா கிரியா ரோஜாக்கார பாண்டி முனி
பாபு பொன்னாட பார்த்த வாங்க 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 தம்பி. இந்த போட்டா எங்கனே பார்த்துருக்கேனடா. எம்கேஆர் தனி ஒருவன் ஸ்டூடியோ துவரங்குறிச்சி. என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேமரா வேல்ராஜ் கரிச்சி. உள்ள நம்ம வீட்டில் போய் வச்சுட்டு போ. 3ஆம் நம்பர் வீடு நம்ம வீடு. ஒரு லேடிஸ் படுத்து கிடப்பா, நல்ல செனப்பரிச்சாலி மாதிரி. அவதான் டான்ஸ். டேய் நீ போய் எதுவும் பிணைஞ்சிடக்கூடாது, வச்சுட்டு போயிட்டே. என்னப்பா? ஆமாப்பா. இங்கே 6 மணி தோன்றிருக்க அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, என்றைக்குமே மேடையிலே வெள்ளச்சட்டை கசங்காத ஒரே ஆள்னா என் தம்பி ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார். இங்கே மிருதங்கள் கொண்டிருக்க அன்பு தம்பி, எங்களது தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஏன் மாமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? பெரிய தம்ஸ் சிவமணி மாதிரி அடிக்க கூடாது. இரவு அடிச்சா நல்லாவும் வரும்வாங்க. பலவாத்தியோடு இருக்கும் ட்ரிபிள் மன்னன் அன்பு மாமா கேஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு இங்கே பப்புனாக நடிக்கும் அருமை சகோதரர் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு, உலக புகழ் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அண்ணே இந்த யூடியூப் தம்பிகளுக்கு கொடுங்கண்ணே. ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. துண்டு இல்லையா? எல்லாத்தான் பரவாயில்ல, பழைய துண்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் சித்த போ, சட்டியை கூட கழட்டி கொடு. மூஞ்சி தொடச்சா கண்டாலி மங்களுக்கு பருவு வராது. தம்பி அங்கிட்டு போப்பா, அங்கிட்டு போய் உட்காரு. என்ன உன பிரச்சனை? கொஞ்சம் இருப்பா. நீ வாட்டு ஆளாளுக்கு ஏறினா நாடகத்தை கருத்து போடாதீங்க. பூரா என் தம்பிகள் தான் எங்களுக்கு பொன்னாடி. அண்ணே உனக்கு போடல ஐயா. அந்த நாடக அமைப்பாளர் சித்தப்பு, நாடக அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் கே நல்லிச்சாமி ராஜநடிகர் மகன் என் செல்வம், கைலம்பட்டி மேலவளவு கிராமம். அண்ணே வானே செல்வன் எனக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு. வருங்காலத்தில் எம்எல்ஏ நெல்லு நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவு. நாடக அமைப்பாளர் எங்க அண்ணன் என் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்த. மைச்செட்டு போட்டியெல்லாம் போய் ஒலி ஒலி அமைப்பு நீங்க சொல்லுங்க அண்ணே. ஐயா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பழனியப்பன் அவர்களுக்கு, நண்பன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. உண்மையிலே ஒரு கிராமத்தினுடைய என்னடா அங்கிட்டு கேட்குது, நல்லாத்தே இருந்துச்சு, நோண்டி விட்டேன். அவுட்ரு போக தம்பி, இன்னர் வைங்க. ஐயா லேப்டாப்பில் விட்டு படம் பார்க்குறாயா? என்ன உங்க லேபர் சரியில்லையே. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமங்கள் எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக அனிதனமும் நான் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன். அம்பலாராம்பட்டி அனைத்து உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எந்த ஒரு மேடைகளையும் நான் துண்டு வாங்குவது எனக்காக அல்ல, வெளியூர்லேருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் ஒருவன் அந்த மரியாதையை பெற்றுக்கொண்டேன். வெளியூரில் என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி. ஒரு கிராமத்திலே எத்தனை நீங்கள் நிகழ்ச்சி வைச்சாலும் பெரிது கிடையாது. நீங்கள் மட்டும் பார்ப்பது பெரிதல்ல, வெளியூர்லேருந்து அத்தனை கிராமத்தார்கள் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக செல்வது தான் இந்த கிராமத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் என்று எம்கேஆர் சொல்கிறேன். கைதட்டலாம். எங்களை தகப்பன் சாணத்திலிருந்து எங்களை வாழ்க்கையிலே வழிகாட்டி அண்ணன் சொல்றதை கேளுங்கடா கேளுங்களா என்று கண்ணீர் வடித்து சொன்னாலும் அதை கேட்காமல் ஒரு சில தம்பிகள்லாம் தெரிகிறார்கள். அண்ணன் என்பவன் அண்ணன் அல்ல, நமக்கு மற்றொரு தகப்பன். முதலில் எங்கள் அண்ணங்களுக்கெல்லாம் முதல் வணக்கம், என் தம்பிகளுக்கெல்லாம் இரண்டாவது வணக்கம். நம்மளை அத்தனை பேர்த்தையும் உருவாக்கி உலகத்திலே அறிவான பிள்ளைகளா வளர்த்த என் தாய்மார்களுக்கு வணங்குகிறேன். எம்கேஆர் இடம் பத்தாத இடம், ஆனால் பத்தாத இடத்துல தான் இங்கே அன்புகள் நிறைந்திருக்கிறது. இதில் சில பேர் குட்டியா இருக்க ஆள்லாம் கடைசி வரைக்கும் இன்னொருத்தையும் முதுவை பார்த்துட்டு தான் போவேன். உண்மைதானே? உண்மையிலே நாடகம் ஒரு சிறப்பான நாடகம், வள்ளிதிரும நாடகம். அந்த வள்ளிதிரும நாடகத்தை சிறந்த ஒரு நடிகர்களே இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லா நடிகருமே திறமை உள்ளவர்கள் தான்.
திறமைக்குத்தான் நீ உலகத்திலே பரிசை தவிர இவ்வுலகத்திலே யாரும் பெரியாள் அல்ல. அப்படி உலகத்திலே ஒரு பெரியாள் என்று சொன்னால் பெத்த தாயை தவிர யாருமே பெரியாள் அல்ல உலகத்தில். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே படி பாட்டிருக்கணும். கிளம்பிட்டானா ஊரை விட்டு ஆத்தா கிளம்பிட்டு நீங்க எல்லாம் சூம்பி தெரிய போராடி கொண்டிருக்கிறான் அந்த எம்கேஆர். என்னுடைய சாமி இல்லை என்றால் நான் இல்லை. என் கள்ளிச்சேரி காளிமுனி வந்து என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. யாருக்கு போராம இல்லை? இங்க இருக்க எங்க அண்ணன் தம்பிட்டு கேட்கிறேன், உங்களுக்கு யாரும் போராம இல்லை, உங்களுக்கு யாரும் துரோகம் செய்யலைன்னு கை தூக்குங்க வைப்போம். பிறந்த அண்ணன் தம்பிகளே, கொஞ்ச நாள் நீ நல்லா வாழ்ந்தா உனக்கு துறையா மாறி விடுவான். இந்த உலகத்துல ஒண்ணு சொல்றேன் எல்லாத்துக்கும், அவர் செய்வாரு இவர் பார்த்துக்குவாரு இருந்தேன்னா உன் குடும்ப பத்னியா கிடக்க. எதை பத்தியும் கவலைப்படாதே, உன் திறமையிலே நம்பிக்கை வை. எந்த விமர்சனத்தையும் திரும்பி பார்க்காத, போயிட்டே இரு. வெற்றி உனக்கு. வீர தமிழா, வாழ்த்துக்கள் என்று எம்கேஆர் சொல்றார். இன்னைக்கு உலகத்துல என் தம்பிகள்லாம் இங்க நிக்கிறாங்க. என் தம்பிய மண்டைய பாரு, பூரா நரைச்சு ஜனல் உட்காந்துட்டு ஒரு மசு தெரியக்கூடாது. பூரா கரு கருன்னு அப்படின்னு சலனுக்காரரு மண்டி ஓட்டு ஆட்டிட்டு இருக்காரு. கருப்பு பெயிண்ட தடவி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை கருப்பு மைய தடவி உன் நரச்ச முடிய மாத்தலாம், உன் ஆயுளையும் வயசையும் எவனாலும் மாற்ற முடியாது என்பதை எம்கேஆர் தெரியும். வர வர மீட்டிங் மாதிரி ஆகி போச்சு. இந்த கிளம்பிட்டாங்கல்ல, ஆமா, இதே தொங்காசு கப்ளிங்கன்னா உட்காந்துருக்கேன். என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கவலை, என்றாவது ஒரு நாள் இந்த தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை அடைப்பாங்களாம். அதானத்தா? அவன் நோத்தாண்டுவேன், நீ உம்மாண்டன். எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இந்த தீய பழக்கத்தை ஒழிக்க முடியாது. எம்கேஆர் மேடையில் சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தமிழன் நினைத்தால் உங்களால் ஒழிக்க முடியும். மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த தீய பழக்கத்தை மறந்து நல்ல மனிதனா வாழ முடியும் என்று நான் சொல்லுவேன். நானா பயங்கரமான குடியாரன். இதே தும்பப்பட்டிக்கு நான் வந்து, இந்த ஊருக்கு பேர் என்ன? ஆமா, அம்பலாப்பட்டிக்கு வந்திருக்கேன்ல, இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்ப வரும்போது என்னை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை என்னை மாச்சிருக்க மாட்டேன், காரி துப்பிருப்பேன். ஒரு கோட்டரை குடிக்காம வெளியே வர மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய குடியாரன் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆர் மிகப்பெரிய ஒரு குடியாரனை இருந்து திருந்தனவன் தான் நான். நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய அண்ணன் தம்பிகளை யாருமே படக்கூடாது. அதே மாதிரி அதை வேணாம், தீய பழக்கத்தை வேணாம், அதுக்கு கள்ள முட்டாயை வாங்கி தின்னு லவ்வரோட பேசு. இந்த மண்டபட்ட பாருங்க,
பெத்த உள்ள மசுரை வெட்டிட்டு மேல இருந்து வர்றேன், பெத்த தாய்க்கு அடையாளம் தெரியல. அவங்க அம்மா கேக்குது, அப்பா இந்திக்காரனா வீட்டை விட்டு வெளியே விடாது. அன்றைய காலத்திலே நான் வெட்டியிருக்கேன் பாரு முடிவெட்டு, இதுதான் ஆரம்ப காலத்துல வெட்டு. இந்த வெட்டுக்கு பேரு செம்புரியாட்டு வெட்டு. ஒரு கிராம கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதும் ஒரு விழா நடத்தக்கூடிய வழி யாருக்கு தெரியுமன்னா, ஊரில் இருக்கின்ற முக்கியஸ்தருக்கும் பெரியவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இனிமேல் என் தம்பிகள் எல்லாம் அடுத்து பெரியவங்க நீங்க தான் தம்பி, தம்பி இங்க கவனிக்க தம்பி, ஓகே மயிரெல்லாம் சொல்லக்கூடாது, அகராதியா பேசுறாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சாதிக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக பல முறை சிறைக்கு சென்று 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார். 18 சித்தர்ல ஒரு சித்தரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்க ஐயா பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா. இவளை கத்துறாங்கல்ல, கூப்பிட்டு கேட்டா ஒரு மசூதும் தெரியாது. ஐயாவுடைய வழிகளையும் கொள்கைகளையும் நீங்க பின்பற்றீங்களா எனக்கு தெரியாது. அனுதினமும் பின்பற்றி அதில் பயன் அடைந்தவன் இந்த கோமாளி எம்கேஆர். அவர் தான் சொன்னார், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பசித்தோருக்கு உணவு கொடுத்து வாழ வேண்டும், முக்குளத்தூர் சமுதாயம் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளும், மாற்று சமுதாய மக்களுக்கு தான் எங்க ஐயா 32 கிராம நிலத்தை எழுதி கொடுத்த ஒரு உத்தமர் சித்தர் உணா முத்துராமலிங்க தேவர். இந்த உண்மை யாருக்கு தெரியும்? வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு. தம்பி உட்காரு, ஐயாவோட பாட்டை பாட போறேன். ஹலோ 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 என்ன வச்சு சார்? ஹலோ 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 தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதிர்ந்த தங்க நிறம் பசுமனு முத்துராமலிங்க தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம். சாதி மதம் பாராமல் பசும்பொனில் வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் கொடிய போல வந்துதிர்ந்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். அம்பலரம்பட்டி கல்லர் மகன் வணங்குகின்ற சாமி ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதிர்ந்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற சாமி ரதம் தேவரையா வணங்குகின்ற சித்தரதம் தேவரையா கும்பிடுகின்ற சாமி ரதம். ஹலோ ஹலோ இன்னர் வாங்கி ப்ரோ, இன்னர். ஹலோ ஹலோ ஹலோ
தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க ஆமண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள வெள்ளையன தேவரையா பேசியறுத்தார் அந்த போது அந்த வெள்ளையன தூக்கி வீழ்த்தார் தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க ஆமண்ணே நாட்டுக்கு எந்த விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கத்தத்தானையா விடுதலைக்கு பின்ன இப்பதான் சிலர் வேஷம் போட்டு அலையுறாங்கயா தங்கமே என் தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க ஆமண்ணே நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போதுதானுங்க முன்னோர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ உள்ளவங்க படல இந்த சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் நாம் பிறந்த தமிழ்நாட்டிலே உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் முப்பாட்டைங்கள் இல்லை என்றால் நாமெல்லாம் கால் தூசி பெற மாட்டோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் உண்மைதானப்பா ஒளி ஒளி அமைக்கக்கூடிய என் தம்பி கூட ஆக சிறந்த ஒரு படைப்பாளி இந்த வயதிலே ஏதாவது லேப்டாப்பை வைத்து ஏதாவது வேலை செய்திருக்கலாம் ஆனால் மைசெட்டு போடுகிறானே வாழ்த்துக்கள் என் தம்பி கல்யாணம் ஆகலையில இதை மட்டும் கடைசி வரைக்கும் தெரியக்கொண்டே இரு உன் வாழ்க்கையில உயர ஆரம்ப காலத்திலே மைசெட்டு போட்டா பொண்ணு கிடையாதான் இன்னைக்கு மைசெட்டு போடுற ஆள் தாண்டா ஆக சிறந்த ஒரு படைப்பாளி அறிவாளி வாழ்த்துக்கள் என் தம்பிகளா ஏதோ உங்க மனசை புண்படாம பேசினேன் பொழுதன்னைக்கு மைசெட்டு போடக்கூடாது கிஜா கிஜா கிஜாலாம் என்ன கரத்திலும் பொன்னலாகக்கூடிய மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தும்பைப்பட்டி சேகரம் துணா அம்பலவாரம்பட்டி கிராமத்திலே அறுபார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுந்தாயி அம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் முதல்ல சாமி ஆடுவதில் அருள் வேண்டும் முதல்ல நாங்கள்லாம் பரம்பரை போடாங்க தம்பி ஏற்று பேசக்கூடாது பேசாம இருக்கணும் நீங்கள் எல்லாருமே முத்துராமலிங்க தேவரையா மாதிரி உங்க முகத்தை பார்க்குறேன் தம்பி அருமையா இருக்கு நம்ம தம்பிகள் இப்படி இருந்தா எதிர்த்து என்கிட்ட பேசவே கூடாது தம்பி அருமையா இருங்க உங்க காலை கூட தொட்டு கும்பிடுறேன் அண்ணே அமைதியா இருக்கணும் ஏன்னா நீங்க மகிழ்ச்சியில காய்வின்னு சொல்லுவியே வெளியூருக்காரங்க நாளைக்கு நம்ம ஊரை பேசிடக்கூடாது இந்த ஊருக்கு நாடகம் பார்க்க போனா அந்த உள்ளூர் பயிலே நாடகத்தை கற்றுக்கிட்டாங்கடான்னு நம்மளே அசிங்கப்படுத்திய கூடாது ஆமா நல்லா இருப்பியா அன்னைக்கு காலில் விழுகவா தம்பி ஏன்னா ஒரு சான் வயிற்றுக்காக என்னையை நம்பி அத்தனை ஜீவன் இருக்கு நான் எனக்காக போராடவில்லை எனக்காக நாடகம் ஆடவில்லை என்னை நம்பி ஏதோ அண்ணனை பத்தியா ஒரு 10-20 பேத்துக்கு டெய்லி கஞ்சி ஊத்துறேன் நீங்க 10-20 பேத்துக்கு நீங்க கஞ்சி ஊத்த வேணாம் இந்த உலகத்துல பெத்ததாயுத அப்பனை மட்டும் கண்கலங்காம பாத்துக்குங்கயா அது போகும் இன்னைக்கு ஏத்தா உங்க பிள்ளைய ஊரா நீங்க சொல்றத கேக்குதாத்தா கேட்கல அவ்வளவுதான் விதி விதி யாரு கேட்க பெத்ததாயிரப்பன் சொல்றதை எந்த பயலும் கேட்கறது இல்லை இதே காதலிக்கிற லவ்வர் சொல்லட்டும் இங்க இருந்து முண்டமா கூட மேலூர் நடந்து போயிட்டு வருவேன் காதல் உலகம் காதல் படுத்துற பாடு கிடையாது பூரா முண்ட காமத்துல தர்றேன் முத பிள்ளைகளை கெடுப்பது யார் என்றால் பெத்த தாய் தகப்பத்தான் பிள்ளையை கெடுப்பதற்கு முத பிள்ளையார் சுடி என்று எம்கேஆர் சொல்றேன் உண்மைதான் நீங்க என்ன பண்றீங்க
மயன் பெரிய கலெக்டர் படிச்சது மாதிரி இவங்க 10வது ஆனவனே கேட்பேன் 10 படிக்கிறேன் அம்மா என்னடா சாமி அப்பாட்ட சொல்லி செல்லு வாங்கி கொடு இல்லைன்னா 11 போக மாட்டேன் போகாட்ட முட்டை எருமாடு மேயி உடனே இவங்க ஆத்தா சொல்லும் வீட்டுக்கார கூப்பிட்டு ஏ லூசு அவன் மூத்தவன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் ஒரு செல்லு வாங்கி கொடுங்க எருடி முண்டை செல்லு வாங்கி கொடுக்கலன்னா எங்க அப்பா வீட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போயிருவேன் பண்ணி நக்கிரி தெரியணும்ன்றது. ஆனால் அந்த செல்போன் என் தம்பிகள் எல்லாம் படிப்புக்காக பயன்படுத்தினால் உங்க பாதத்தை நான் வணங்குறேன் அண்ணே. ஆனா நீங்க அதற்கு பயன்படுத்தவில்லை. இன்ஸ்டான்னு ஒண்ணு ஓபன் பண்ணேன் அதுல பார்த்தா முண்டமா வர்றேன் கண்டாலி முண்டை கிழட்டு முண்டை நைட்டியை போட்டு ஆறாளாடா அடடா அல்வா துண்டு அந்த கிளை போன் அடிக்குது ஹாய் காய்ஸ் என்னை நீங்க லவ் பண்ணணும்னா இன்ஸ்டா மைத்துக்குள்ள வாங்க. காலம் மாறி விட்டது. இதுல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன் பெத்த தாய் நான் அம்மா சீரியல் பாக்குறேன் மயன் 10 படிக்கிறேன் அவன்கிட்ட போய் செல்ல கொடுத்து மொட்டை மாடியில போய் நீ படம் பார்த்து விளையாடு. இந்த 10 படிக்கிற முண்டை பையன் மேல போய் படம் பார்க்கிறேன் உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் மடார்னு தள்ளி விட்டுருச்சு அப்புறம் அவங்க அப்பத்தாவுக்கு அத்தை தண்டி போச்சு. இந்த மேல இருந்து ஒருத்தர் லெட்டர் அடிக்கிறேன் பாரு அப்ப ஆக சிறந்த அறிவாளி அவன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே கருத்துக்கள் சொல்லும் போது என் தம்பிகளுக்கெல்லாம் எரிச்ச மசராகத்தான் இருக்கும். அவங்க பூரா மனசுல என்ன நினைப்பாங்க பத்தியலாயா அது ஒன்றுமில்லை இந்நேரத்தில் லவர் போன் அடிக்குது அவனுக்கு. டேய் எனக்கு தெரியாதடா ஏலே யாராவது சத்தியம் பண்ண சொல்லி 11:30 மணிக்கு எங்க அம்மா தான் சாப்பிட்டியான்னு கேட்கும் சத்தியம் பண்றான். பெத்த தாய் தகப்பன் போன் அடிப்பாங்க மேலூர் நிப்பாரு டேய் வரும்போது ஆட்டுக்கு தவிடுலடா வாங்கிட்டு வாடா அப்படின்னு வர அப்பா வேலை மசுர பாருப்பா பச்சை தண்ணி வைப்பா என்ன மயிலாடு வளர்க்கற வச்சிருவேன். இதே லவ்வர் போன் அடிக்கேன் ஏய் விமல் ஒன்னேவே என்னடா ஸ்மிதா எங்க இருக்க நான் மதுரை பெரியார் இருக்கேன் எங்க அப்பாவுக்கு பெட்ரோல் இல்லடா இந்த பெட்ரோல் டேங்க ஏத்திட்டு வரேன். யாரு லவ்வருக்கு அக்கப்புறப்படுத்துறாங்க. இதெல்லாம் சிந்திக்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இனிமேலும் உங்க கணவனை நீங்க திருத்த முடியாது. குடித்து விட்டு உங்க கணவர் வர்றாரா நான் சொல்ற ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மேடம் நல்லா கவனிங்க மேடம். வீட்டுக்காரு தண்ணிய போட்டுட்டு உன்னை ஒரு அரை அரைகிறாருன்னா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் சொல்ற மாதிரி சொல்லு ஏன் அத்தான்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இப்படித்தான் ஒரு ஊர்ல சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி புருஷன் போன உடனே நெடுங்கோத்தான ஒரு அரை அரைஞ்சிருக்கேன் பொண்டாட்டி ஏன் அத்தான் என்னை அடிக்கிறீங்க உடனே ஏன்டி நக்கல் புதி ஒன்றியாடி திருப்பிக்கிட்டு அடிச்சிருக்கேன். அந்த அம்மா பார்க்குறேன் இப்போ புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர்கட்டு பாண்டியில கட்ட போட்டு அன்னைக்கு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னிச்சு உன் பேச்ச கேட்டேன்டா முண்டா பல என்ன தாண்டேன் அவன் ஒரு நாள் புள்ள வச்சு அடிச்சுட்டான்டா நான் என்ன அத்தான் தானே சொன்னேன். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வர்ற ஆண்கள் பல கடுப்புகளையும் பல வேதனையில் வருவார்கள். அவர்களை கோபத்தில் தூண்டாமல் நீங்க என்ன செய்ய வேண்டும் புறுத்தூள் 1/4 கிலோ புரு காப்பி போட்டு வண்டியை நிப்பாட்டும் போதே காப்பியோட தயாரா இருக்கணும். அவன் என்னடி மூத்த வைங்க அவன் எங்க படிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போதே முத காப்பியை குடிங்க ஐயா காப்பியை குடிங்க தங்க அப்படின்னு சொன்னால் அங்க மனது ஆப்பாகி விடும். ஏதோ பேச்சுக்கு சொல்றேன் எங்க ஆப்பாக அது எப்பன்னா இந்த கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துலதான் பொண்டாட்டிக்கு லேசா தீச்சுட்டா கூட போய் எச்சிய தொட்டு வைப்பேன் தீர்த்து விட்டுருவேன் போய் தட்டு வைப்பேன். ஐயோ இந்த அடுப்பு நாசமா போக அந்த புண்ணுல எல்லாம் முத்தம் கொடுப்பேன். இந்த ஒரு வாரம் 1 மாசம் ஆச்சுன்னா அதே தீ புண்ணை காட்டும் எங்க சுட்டு புடிச்சு போ முண்டை அகராதி முண்டை நீங்க போய் கையை வச்சிருப்ப ஓடி ஓடி. இதெல்லாம் என்னவென்றால் அன்பு என்பது ஒரே மாதிரி இருந்தால் ஆயுள் வரை நீடிக்கும். போலியாக அன்புகளை விளையாண்டால் கடைசியிலே அது விபரீதமாக முடியும் என்பதை எம்கேஆர் கூறி கொள்கிறேன். என் சிங்க கைதட்டுறத பத்தியா இங்க லவ் யூ செல்லாம் ஏன் தம்பிதான் உள்ள வரையா அண்ணி இருக்கு வரையா ஒரு கிண்ணியை நக்கிட்டு வா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ பண்டிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் தமிழ்ச்சியாக நடைபெறும். நம்ம தும்முன்னு அடிச்சிடணும் ஊருக்காரர்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியக்கூடாது. நடிப்பு சபை நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த டி கே இளங்கோவன் அவர்கள்
வேடன் வேடன் வேறத்தனாக நடிக்க காத்து கொண்டு குயிலுக்கு இணையாக பாடுவார்கள், பேசுவார்கள். ஆனால் எந்த நாரர் வந்தாலும் தன் திமிருத்தன்மை மட்டும் குறையவில்லை. வந்திருக்கிறார் என் அன்பு சகோதரி காரக்குடி எம்ஏ திலகவதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பாட்டு, பேச்சு, நடைமுறை அத்தனையும் ஒவ்வொரு பேச்சுகளிலும் மக்கள் மனதில் குடி போய் கைதட்ட வாங்குவார். எனது அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி, படித்த ஒரு பட்டதாரி, அறிவு சார்ந்த ஒரு படைப்பாளி என் அன்பு தம்பி சொக்கநாதம்பட்டியை சேர்ந்த என் ஐயப்பன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஐயப்பா ஒரு இசையமைப்பாளர் அத்தனை பேர்களோடு போராடி இப்பாட்டை மக்களுக்கு தந்திருப்பார். ஆனால் ஒரே ஒரு ஹார்மோனியத்தை வைத்து கூட 3 சொந்தக்காரர்களை வைத்து முடித்து விட்டான் என் அன்பு தம்பி ஐயப்பன். வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா என்ன பாட்டுன்னு தாண்டா புரியலையா? சிந்திய வெண்மணி அதானே? அது புரியாமையா உங்க கூட இருக்கேன். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், கோட்டையடி குமர. நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு ஆசிரியர் உருவாக்கினார் என்றால் அவர் அரசகுலம் டிவி ஜெயஞ்சத்தப்பாவை தவிர யாருமே கிடையாது. என் அன்பு தம்பி அவருடைய மாணவன் தான். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் வளரி எறியும் வம்சத்தில் பிறந்த என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார். மருது
கைதட்டல கொடுக்கலாம். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் பெரிதல்ல, நாடக நடிகனுக்கு இந்த கைதட்டு தான் கோடி ரூபாய்க்கு சமம் என்று சொல்லுகிறேன் அன்பு உறவுகளே. வாழ்த்துக்கள் தம்பி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. ஒரு ட்ரிபிள் இப்படி ஆல்ரவுண்ட்லாம் பார்த்துருக்க மாட்டிய. மெனக்கட்டு வீட்டில இருந்து ஆட்டோவுக்கு வாடகை கொடுத்து சங்கத்துல ஏற்றி மக்களுக்கு இசையை கொண்டு போய் சேர்க்கணும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். 37 வருடமாக ஒரு தலை சிறந்த ஒரு பலவாத்திய மன்னன். என் அன்பு அத்தா, புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு எத்தனை கலைஞர்கள் நாங்கள் எல்லாம் பேர் சேர்த்தாமல் இவர் ஒருவர் தனியார் தெரிவார். அன்பு மாமா புதுக்கோட்டை KR ராஜா அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார். அறிங்க மாமா. மெடிக்கல் மடால் ப்ரோ. பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர். என்ன பாட்டு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சுட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த பாட்டுக்கு அடிச்சு கொடுங்க அப்பா. காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமல் பாடட்டா